வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த டிட்வா புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து 570 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த டிட்வா புயலால் மக்கள் பயப்பட வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 570 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் வரும் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாட்டின் அருகே புயல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த டிட்வா புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் சாம். வங்கக்கடல்ல உருவான டிட்வா புயலானது கடந்த 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதியில மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 570 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 28, 29, 30 ஆகிய 3 நாட்களுக்கு வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த டிட்வா புயலால அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வருகின்ற 30ஆம் தேதி அதிகாலையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடைய அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது எந்த பகுதியை கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத அதனுடைய நகர்வுகளை பொறுத்துதான் கணிக்க முடியும் என இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா அதனை குறிப்பிட்டிருந்தார். அது எந்த திசை நோக்கி செல்கிறது, ஒருவேளை கரையை கடக்க துவங்கும் போது எந்த இடத்துல கரையை கடக்கிறது அப்படிங்கிறத அதனுடைய நகர்வுகளை பொறுத்துதான் தெரிய வரும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த புயலானது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இன்று மாலை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல டிட்வா புயலால மிக கனமழை முதல் அதி கனமழையை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது.